ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோவில் பார்க்க போகிறது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அமைந்துள்ள கனக துர்க்கையம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, சமயபுரத்து அம்மன் எவ்வளவு ஃபேமஸான கோவிலோ, அதாவது எவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மனோ, அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடாவில் அமைந்திருக்கிற இந்த கனக துர்க்கை அம்மன் கோவில் அதுக்கு ஈக்குவலான கோவில். அதாவது அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில். மனசு உருகி நம்ம வேண்டிக்கிட்டால் இந்த அம்மன் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க. இந்த கோவிலுக்கு நான் இது 2வது முறை வரேன். ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன வேண்டிகிட்டு போனோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறதுனால இப்போ செகண்ட் டைம் நன்றி செலுத்துகிற விதமாக நாங்கள் செகண்ட் டைம் போயிட்டு வந்திருந்தேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான அம்மன். இந்த விஜயவாடாவில் இருக்க கனக துர்க்கை அம்மன் பற்றி என்னோடய வீடியோவில் போட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் விஜயவாடாவில் இருக்குது. விஜயவாடா கிருஷ்ணா நதிக்கரையில் பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு மேலே போகிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. இந்த கோவில் மலைக்கு ஏறி போகிற மாதிரி லிஃப்ட் வசதியோடு கூடிய ஒரு பெரிய பில்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அதில் படிக்கட்டு வழியாக போகலாம், இல்லைனா கோவில் வெளியே ஒரு படிக்கட்டு இருக்குது, அது வழியாகவும் நம்ம போகலாம். சின்னவங்க பெரியவங்களுக்கு மட்டும் லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்க மெதுவாக படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த குகைகள் அக்கண்ணா மடனா குகைகள். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குகைகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. இது தேசிய நினைவு சின்னங்களாக பாதுகாக்கப்படுகிறது. இந்திய தொல்லியல் துறை இதை நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. இந்த கோவில் மலை மேலே இருக்குது. இந்த மலைக்கு பேர் இந்திரகிலாத்திரிங்கிற பேர். இந்த கோவிலோட தல வரலாறு அங்கே புகைப்படமாக இருக்கும். எப்போவுமே ஒரு கோவில் உருவாகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனை அதில் படமாக வச்சுருந்துருப்பாங்க. நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். வைசாக்லேருந்து நாங்கள் அந்த கோவிலுக்கு போனதுனால எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மணி நேரம் ஆச்சு. ஸோ நைட்டு பஸ் ஏறினாச்சுன்னா ஏர்லி மார்னிங் போகிற மாதிரி இருந்தது. ஸோ கோவில் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணுற மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ மகாபாரதத்தில் வர அர்ஜுனர் சிவபெருமான தவம் இருந்து வேண்டி பசுபத அஸ்திரத்தை வாங்கின இடம் இந்த இடம்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. தன்னோட வேண்டுதலை சிவபெருமான் நிறைவேற்றியதற்காக அர்ஜுனர் துர்க்கை அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டினாங்க. ஸோ அந்த கோவில் தான் இந்த கோவில்னு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இதில் பார்க்குறது ஒரு பாரம்பரியமான நடனம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வழிபடுற மாதிரி விநாயகர் கோவில் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்குது. ஸோ கோவிலுக்குள்ளே கேமரா அலௌடு கிடையாது, அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கோவிலை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்னோடய வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த கோவில் மலை மேலே இருக்கிறதுனால இந்த கோவிலை சுற்றியுமே நிறைய மலைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா நதிக்கரையில் இந்த கோவில் இருக்குது. ஸோ கிருஷ்ணா நதி ஓடுறதும் நம்ம இதில் பார்க்கலாம்.
எப்படி ஃப்ரீ பஸ் விடுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கீழே இறங்குறதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது. கிருஷ்ண நதி ஓரமாக அந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு தனி சிறப்பு. இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ விஜயவாடாவில் இன்னுமே சூப்பரான நிறைய இடம் இருக்குது. ஸோ இந்த விஜயவாடா சுற்றி நிறைய குகை கோயில்கள் இருக்குது. அது எல்லாமே இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.